Hi friends, welcome to ClickBox Samil. இந்த வீடியோவில் CapCut Windows சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி CapCut Pro உடைய ஃபீச்சர்ஸை எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய விண்டோஸ் பிசியில் மைக்ரோசாஃப்ட் உடைய ஸ்டோரை ஓப்பன் பண்ணி CapCut டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணி CapCut உடைய ஃப்ரீ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். தென் CapCut உடைய ஃப்ரீ வெர்ஷனை நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸில் டைமண்ட் ஐக்கான் ஷோ ஆகிற எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸை ஒன்லி ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான கிராக் அண்ட் பைரசி ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இப்போ இருந்து வர ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ப்ரோ ஃபீச்சருடைய எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸை ஆட் பண்ணுங்கள். தென் ஆட் பண்ண அப்புறம் எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே யூஆர் யூசிங் த ஃபாலோயிங் ப்ரோ ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நாம் யூஸ் பண்ண எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸை காட்டுது. அண்ட் இங்கே பேக் டு எடிட், கெட் ஃப்ரீ ப்ரோ அண்ட் ஜாயின் ப்ரோன்னு 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பேக் டு எடிட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே டைம் லைனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வீடியோ கிளிப், எஃபெக்ட்ஸ், ஃபில்டர்ஸை 3த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் காம்பவுண்ட் கிளிப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் வீடியோ கிளிப் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆன அப்புறம் திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப் மேலே நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் டைம் லைனில் இருக்கிற வீடியோ மேலேயே நீங்கள் இந்த ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப்புடைய ப்ராசஸிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தென் ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் டெஸ்க்டாப்பில் அவைலபிளாக இருக்கிற CapCut உடைய ஐகான் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் பேக் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறதால யூசர் டேட்டான்ற ஃபோல்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபோல்டரில் நீங்கள் பேக் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த யூசர் டேட்டா ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியுன்றதால ஜஸ்ட் CapCut உடைய ஐகான் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்ன்ற வர ஃபோல்டரில் ஜஸ்ட் நீங்கள் பேக் ஏரோவை கிளிக் பண்ணி இந்த யூசர் டேட்டா ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணுங்கள். தென் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் ஃபஸ்ட்டாக வர டிராஃப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். தென் நம்ம CapCut ப்ரோவில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்டுடைய நேம் ஆர் நம்பரை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் 0724 இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுடைய CapCut வீடியோ எடிட்டருடைய ப்ராஜெக்டில் என்ன நேம் ஆர் நம்பர்ஸ் இருக்கோ அந்த சேம் ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே ரிசோர்ஸஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக காம்பினேஷன் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ காம்பினேஷன் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கிற வீடியோ ஃபைல் தான் நம்ம CapCut உடைய ஃப்ரீ வெர்ஷனில் ப்ரோ ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணி கிரியேட் பண்ண வீடியோ ஃபைல். இந்த காம்பினேஷன் ஃபோல்டருக்குள்ள வீடியோ ஃபைலாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ நாம் ஃப்ரீ வெர்ஷனில் ப்ரோ வெர்ஷன்லேருந்து ஆட் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபைலில் ஆட் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் நாம் ஃப்ரீ வெர்ஷனில் ப்ரோ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பட் ஃப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப்ன்ற ஆப்ஷனை நீங்கள் பண்ணுறதால காம்பினேஷன் ஃபோல்டரில் CapCut ப்ரோவில் நம்ம ப்ரோ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணாமலேயே காம்பினேஷன் ஃபோல்டர் இருந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ப்ரோ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாமலேயே CapCut ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம பண்ண ப்ரீ ப்ராசஸ் காம்பவுண்ட் கிளிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி CapCut ப்ரோவுடைய ஃபீச்சர்ஸை எல்லாமே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின ட்ரிக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்ன வாட்ஸ்அப்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.